நடிப்பரக்கன் திவாகரால் பல கோடி ரூபாய் உழைக்கப் போகும் சஞ்சய். சரி வாங்கோ விரிவா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே டிஎஸ். நடிப்பரக்கன் திவாகர் தன்னுடைய முயற்சியால் மட்டும் தன்னுடைய திறமையை உலகிற்கு எடுத்து கொண்டு வந்தவர் தான் நடிப்பரக்கன் திவாகர். அவருடைய பெயருக்கு முன்னால் நடிப்பரக்கன் என்கின்ற பெயரையும் யார் எந்த குழந்தையை கேட்டாலும் அந்த பிக் பாஸ்ல தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் நடிகர் சிவாஜியை விட மிஞ்சிய நடிப்பு தனக்கு இருக்கிறது என்று தானே எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய ஒருவர் தான் நடிப்பரக்கன் திவாகர். சிவாஜி கணேசன் சார் கண்ணன் படத்துல மிஞ்சி ஈட்டில குத்தி பண்ணுவாங்க ஆக்டிங். அதை பண்ணி காட்டணும் எனக்கு ஒரு ஆசை. பண்ணு. நடிப்பரக்கன் திவாகர் எப்படி அவர் உலகிற்கு தென்பட்டார் என்றால், கஜினி திரைப்படத்தை சூர்யா நடித்திருப்பாரு. அதுல ஒரு சிறிய காட்சியை அந்த தர்பூசணிய சாப்பிடுற காட்சியை அவருடைய பாணியில நடித்து காட்டி அவருடைய நடிப்பு மலையில் மக்களை நனைய வைத்தவர் தான் நடிப்பரக்கன் திவாகர். பல இடங்கள்ல அவரை பேட்டி எடுத்திருப்பாங்க. பேட்டி எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் பிடிக்கும், படம் ஒன்று நடித்தால் அந்த படத்தில் நீங்கள் எந்த கதாபாத்திரத்தை நீங்கள் தெரிவு செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில், நான் கதாநாயகனாக மட்டும்தான் நடிப்பேன், அண்ணனாகவோ தம்பியாகவோ நண்பனாகவோ நடிக்க மாட்டேன், அப்பாவினுடைய வயது எனக்கு இருந்தால் கூட நான் கதாநாயகனாக மட்டும்தான் நடிப்பேன் சொல்லி தான் பல இடங்களில் அவர் பேட்டி அளித்து கொண்டிருக்கிறார். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதொரு பக்கம் இருக்க, இந்த பக்கத்தால் வளர்ந்து வரும் இயக்குனர் சஞ்சய் ராமசாமி. ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் இப்பொழுது பேட்டிகளில் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஒரு கதாநாயகனாக வருவதற்கு எனக்கு விருப்பமில்லை, நான் இயக்குனராக மட்டுமே வருவதற்கு எனக்கு மிகவும் ஆசைன்னு சொல்லி பல தொலைக்காட்சிகளில் அவர் பேட்டி அளித்து கொண்டு வருகிறார். இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்த பக்கம் நடிகர் திவாகர், அந்த பக்கம் இயக்குனர் ஜெய்சன் சஞ்சய் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற இரண்டு முக்கியமான நபர்கள் இவர்கள்தான். அண்மையில் நடிப்பரக்கன் திவாகர் ஒரு பேட்டி அளிக்கின்ற பொழுது அங்கு என்ன சொல்லியிருப்பார் என்றால், வளர்ந்து வரும் இளம் இயக்குனர் ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் பல படங்களை நடித்த நடிகர்களை வைத்து படங்களை இயக்கி பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவதை விட தன்னை போன்று, அதாவது நடிப்பரக்கன் திவாகரை போன்று வளர்ந்து வரும் இளம் நடிகர்களை வைத்து ஒரு படம் பண்ணினாலே அவருக்கு பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் கூறியிருப்பார். சேசன் சஞ்சய்க்கு ஒரு சவால். இந்த மாதிரி வளர்ந்து வர்ற இளைஞரை, விஜய் சாரோட பையன் சேசன் சஞ்சய் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நல்ல டைரக்டர். ஸோ எங்களை மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் வளர்ந்து வரப்போ என்ன மாதிரி ஒரு நபரை வச்சு அவர் படம் எடுத்தாருன்னா, ஹிட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு ஒரு பெரிய சாதனை. ஆல்ரெடி 50 படம் நடித்தவங்களை போய் நடிக்க வச்சு அதில் பணம் எடுக்கிறது ஒரு மேட்டரே இல்லை. பட் சேசன் சஞ்சய் ரொம்ப திறமையானவர், ஓகேங்களா. ஸோ அவர் கண்ணில் எங்களை மாதிரி நபர்களை வச்சு படம் எடுத்து அதில் ஒரு 50 கோடி 100 கோடி ஹிட்டு கொடுத்தாருன்னா அவர் ஒரு பெரிய சாதனை. நீங்கள் பார்த்தது போன்று நடிப்பரக்கன் திவாகரனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் நடிப்பரக்கன் திவாகரை வைத்து ஒரு படத்தை இயக்கி பல கோடி ரூபாயை உழைத்துக் கொள்வாரா? நகைச்சுவை நேரத்துக்காக நான் ஆர்ஜே டிஎஸ். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.